இந்த இடத்த சுற்றி பாருங்க, ஒரு கொடி இருக்குதா, ஒரு பேனர் இருக்கா, ஃப்ளெக்ஸ் இருக்கா? எங்கள் அண்ணன் சொன்னார் இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, எனக்கு பிடிக்காது, இதெல்லாம் வேணான்றது. எப்படி இருக்கு பார்த்தீங்களா? இதே அவனுக்கு வரதா இருந்தால் பலூன் பிடிச்சின்னு 10 பேர் நிற்பாங்க, அங்கங்கே போர்டு வச்சுட்டு அங்கங்கே பேட்சாக நிற்பானுங்க. பக்கத்து தொகுதியிலேருந்து 100 பேரை லாரியில் வச்சு ஆள் இட்டுன்னு வருவானுங்க. சொந்த கவர்மெண்ட் பஸ்ஸை, பப்ளிக் யூஸ் பண்ணுற பஸ்ஸை வந்து இவங்க கட்சிக்காரங்க யூஸ் பண்ணுவானுங்க. இதை விட நாங்கள் பண்ணிட்டோம். 15-16 இடத்துல பிரச்சாரத்துக்கு போனார், 16 மாவட்டத்தில். அதுலேயும் பாதி மாவட்டத்தில் இவனுங்க விடவே இல்லை. அங்கேயே கஷ்டப்பட்டு பார்த்தோம். ஆனால் முதல் முறை எங்கள் அண்ணனை சிஎம்மாக பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆக்சுவலாக நான் இங்கே கிடையாது, நான் கொளத்தூர் தொகுதி. இன்னைக்கு வந்து கொளத்தூர் தொகுதியில் ஸ்டாலின் அப்பா 70வது நாள் ஆகுது. அதனால தான் இங்கே கொண்டாடுறேன். அதை கொண்டாட தான் நாங்கள் இங்கே வந்துக்கிறோம். எங்கள் அண்ணன் கூட சேர்ந்து கொண்டாடலான்னு. நாங்கள் வாங்க, அவர் செய்யாதது என்னென்ன இருக்குன்னு காட்டுறேன். நானும் கொளத்தூரில் தான் வீடு. அவர் செய்யாதது என்னென்னு காட்டுறேன். சிங்கப்பூர்னு சொன்னானுங்க. சிங்கப்பூர்னு போர்டு வச்ச பக்கத்தில் காவா ஓடுது, பார்த்துருக்கீங்களா? அது குமரன் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் போங்க, ரெட்டேரி பக்கத்தில். நம்ம கொளத்தூர் நம்ம முதல்வர்னு போட்டு பக்கத்திலே காவா ஓடுனுக்குது. அவ்வளோ அச்சின்னு யாருக்கு நான் ஒன்று ஏசி பஸ் ஸ்டாண்ட் பஸ்ஸில் உட்கார போகிறோம், 5 நிமிஷத்தில் உட்காந்து போகிறேன். அது ஏசி பஸ்ஸாக விட்டுடலாமா? ஏசி பஸ் ஸ்டாண்டு கொடுக்குது. நாங்க இதுக்கு முன்னாடி இருந்த மு.க. ஸ்டாலின் ஆட்சியில் என்ன நடந்ததுங்க எல்லாருக்குமே தெரியும். ஒரு 2 வயசு குழந்தைக்கு பாதுகாப்பு இல்லாத 2 வயசு குழந்தைய சாவச்சனுங்க. அப்பெல்லாம் இந்த ஜூலி, ஏன் உதயநிதி, அவங்க அப்பா, ஏன் அந்த கட்சிக்காரங்க யாருன்னா ஒருத்தர் குரல் குத்துருப்பாங்களா? எங்களுக்கு வயிறா எரியுங்க. நானும் 2 புள்ள பெத்துங்க, ஏன் வயிறா எரியும். 2 வயசு குழந்தைக்கா பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி நான் அழுதுருக்கேன். ஆனால் இப்போ என் அண்ணன் ஆட்சியில் ஒரு சின்ன தப்பு நடந்தால் கூட உடனே எங்கள் அண்ணன் வந்து ஆக்ஷன் எடுக்கிறாரு. எடுக்காதெல்லாம் இல்லை. வந்து 2 மாதம் தாங்க ஆகுது. உங்கள் ஆட்சியில் நீங்கள் என்ன செஞ்சு கிழிச்சிங்க? நான் கேட்குறேன், என்ன செஞ்சு கிழிச்சிங்க? நீங்க வந்து 1000 ரூபாய் மகளிர் குத்தன்றீங்கல்ல, வந்து உக்காந்து அன்னைக்கு சைன் போட்டு நீங்க 1000 ரூபாய் குத்தீங்களா? நீங்க கொடுத்ததை நீங்க அத்தாச்சு காட்டுங்க. நான் வாங்கியிருக்கேன் 1000 ரூபாய். எப்போ? 3 வருஷம் கழிச்சு 2 வருஷம் தாங்க குத்துருக்காங்க. இன்னைக்கு விஜய் அண்ணன் வந்து உக்காந்து அன்னைக்கு 1000 ரூபாய் கொடுங்கன்றீங்களே, எந்த காசுல கொடுப்பாரு? நீங்க எல்லாத்தையும் தொடச்சி கழுவி வச்சுட்டு போவீங்க. என் அண்ணன் வந்து எத்தனை வந்து போட்டு உங்களுக்கு கொடுக்கணுமா? 1000 ரூபாய் எங்களுக்கு வானாங்க. எங்க அண்ணன் எங்களுக்கு கொடுக்கவே வானா, நாங்க கேட்கவே இல்லை. எங்க அண்ணன் வந்து ஒரு மக்களுக்கு ஒரு எப்படி சொல்றது, ஒவ்வொரு குடிமக்களுக்கு வந்து இவ்வளோ கடன் சொல்லி இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியில் நடந்திருக்கு. எங்களுக்கு அந்த கடை எல்லாமே அடையணும். ஃப்ரீ வானா அந்த காசை வச்சு நீங்கள் கடத்தை அடிச்சிங்க. நாங்கள் வந்து எப்போதை போல இன்னைக்கு என்ன பழப்போ எங்களுக்கு அதை வச்சு நாங்கள் வந்து மெயின்டைன் பண்ணிக்கிறோம். 6 மாதம் டைம் கொடுத்தா இல்லை, மாற்றம் ஆயிடுச்சுங்க. ஒரு மாற்றம் ஆயிடுச்சுங்க. அது வந்து மாற்றம் ஆயிடுச்சு. லஞ்சமே எதுவும் வாங்குதில்ல, நல்லா கிளீனா இது சூப்பரா இருக்கு. எங்க சிஎம் வந்தா லேட்டா வந்தாலும் ஹாப்பியஸ்டா வருவாரு. நாங்க ஆக்டரா இருக்கும் போதும் வருவோம், சிஎம்மா இருக்கும் போது வருவோம், எப்படினாலும் வருவோம், வந்து பாப்போம். இருக்கும் போதே வந்தாவே கூட்டம். இப்ப சிஎம் கூட்டம் சேராதா? ஆஸ் யூஷுவல் நாங்களும் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கோம். இப்போ நாங்க ஏதாவது லேண்ட் வாங்குறோம் அப்படின்னா ஈஸியா மூவ்மெண்ட் ஆகுது. ஸோ அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் தான். எங்களுக்கு பணம் காசெல்லாம் தேவையில்ல. பப்ளிக்ல வந்து மக்கள் எல்லாம் நல்லா இருந்தாலே போதும், எங்களுக்கு சந்தோஷம். எங்க பசங்க எல்லாம் நல்லா சந்தோஷமா இருந்தாலே போதும். எங்களுக்கு குடிக்கூடாது, கெஜ்ஜி அடிக்கூடாது, பீடி பிடிக்கூடாது, எந்த பழக்கம் இல்லாம சின்ன பசங்க கெட்டு போயிடுச்சு. இப்போ இவர் வந்தது எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்குது, நல்லா கரெக்டா போயின்னு இருக்கு. இனிமே இதுக்கு அப்புறம் இன்னும் நல்லா ஆகணும்னு கேட்டு நான் ஒரே ஒரு சஜஷன் சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி லேடிஸ் ஜென்ஸ் இது மாதிரி பிரிக்கவே வேணாம். அப்படி பிரிச்சதுனால தானே எங்களுக்குள்ளே பாகுபாடு. ஏன் கொண்டு வரீங்க? நாங்களும் ஒன்று தானே, ஏன்னா பார்ட் தானே எல்லாமே இருக்கிறோம். ஸோ எங்களுக்கு வந்து லேடிஸ் டிக்கெட்டே வேணாம், ஃப்ரீ டிக்கெட் வேணாம். ஒரு 5 rupees 10 rupees அந்த மாதிரி ஒரு கன்சர்னே கொண்டு வாங்க. அப்போதான் பேங்க்ல வந்துட்டு இது மாதிரி அமௌண்ட் நிறையா இருக்குன்னு சொல்றாங்க, எங்களால் கொடுக்க முடியாது. பட் இதில் ரெடியூஸ் பண்ணலாம்ல. 5 rupees 10 rupees கொண்டு வந்து அவர் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். எங்களுக்கு எதுக்கு லேடிஸ் டிக்கெட்? ஃப்ரீ டிக்கெட்டே வேணாம்ல. நீங்களே தான் லேடிஸ் டிக்கெட் கொண்டு வந்தீங்க, ஃப்ரீ டிக்கெட் நாங்கள் அக்செப்ட் பண்ணலையா? அதே போல தான் நீங்களா கொண்டு வந்தீங்கன்னா நாங்கள் அக்செப்ட் பண்ணுவோம். ஸோ எங்களால் முடிஞ்சது அந்த பேங்க் இதை நாங்கள் ரெடியூஸ் பண்ணுவோம்ல. ஒவ்வொருத்தர்கிட்ட போயிட்டு டாக்ஸ், ஏன்னா அவங்க பெரிய பணக்காரங்களாம் காசு இருக்கும், நம்மளாலாம் முடியாது. அந்த மாதிரி நீங்கள் இது ரெடியூஸ் பண்ணிட்டீங்கன்னா அவருக்கு கொஞ்சம் காசு இதுவான மாதிரி இருக்கும். ஸோ தமிழ்நாடே ஓரளவுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் லெவலில் வர மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும்ல. ஸோ இது நீங்கள் கன்சல்ட் பண்ணலாம். யாருமே குழம்புல சார், இப்போதான் தெளிவாகவே இருக்கிறாங்க. நாங்கள் இன்னும் கேட்டால் ஃப்ரீயாகவே கேட்கல. இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியில் நாங்கள் பஸ்ஸில் வந்தோம்னா எல்லாம் ஓசி பஸ்ஸு கண்டக்டர்லேருந்து ஜென்ஸுங்க பாதி ஏறினாங்கன்னா அவங்களுக்கு சீட்டு கிடைக்கலன்னா ஓசி பஸ்ஸில் தானே வரீங்க, ஓரமாக போய் நில்லுங்க, நான் வந்தது உங்களுக்கு என்ன சீட்டு கொடுக்கணுமா அப்படின்னு ஒரு ஒரு லேடிஸை வந்து ஒரு ஏளனமாக பேசணுங்க உண்டு. நானே வந்து சண்டை போட்டுருக்கேன் பஸ்ஸில். நாங்கள் வந்து ஓசியில் நாங்கள் கேட்கல, கொடுத்தது வந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கிட்ட போய் கேளுங்க, ஏன் குத்திங்கன்னு போய் கேளுங்க. என் அண்ணன் வந்து கொடுக்குறப்ப கூட நாங்கள் வேணான்னு தான் சொல்கிறோம். இப்போவே எங்களுக்கு வேணாம். அதாவது நாங்கள் வந்து ஓசியில் வரணும், ஃப்ரீயாக வரணும் நாங்கள் எதிர்பார்க்கல. காசாக இருந்தாலும் ஒரு 5 ரூபாய் 7 ரூபாய் ஒரு 8 ரூபாய்க்குள்ள டிக்கெட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு போதும். அதிகமாலாம் வேணாம், ஒரு 20 ரூபாய்க்கு மேலே அதெல்லாம் எங்களால் முடியாது. ஏன்னா இன்னைக்கு நாங்கள் போய் உழைச்சாதான் எங்களுக்கு வந்து 200 ரூபாய் சம்பளம்.
அந்த வேலை இல்லைன்னா எங்களால் முடியாது. அதனால எங்களுக்கு ஓசியில் வேணா நாங்கள் 5 ரூபாய்க்கு ஒரு 8 ரூபாய்க்குள்ளே டிக்கெட்டு நாங்கள் கொடுத்து கூட எங்களால் வர முடியும். இதை வந்து எங்கள் அண்ணனுக்காக இதை நாங்கள் வந்து ஒத்துக்கிறோம். இதுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்காக நாங்கள் ஒத்துக்கல, என் அண்ணனுக்காக நாங்கள் ஒத்துக்கிறோம். நாங்கள் அவர் வந்துட்டார், எங்களுக்கு சந்தோஷம். கோடான கோடி நன்றி கர்த்தருக்கு. வெயில் அச்சாலும் மழை அச்சாலும் நாங்கள் நிற்போம். எங்கள் அண்ணனுக்காக நாங்கள் நிற்போம். எங்கள் அண்ணன் அவர் நல்லது செய்வார், எங்களுக்கு நல்லா செய்வார். விஜய் சொன்னாரு, செஞ்சாரு. பெரம்பூர் தொகுதி ஜெயிப்பாரு, ஜெயிச்சாரு. அவர் வந்து எங்க அண்ணன் செய்வாருன்னா எல்லாத்தையும் செய்வாரு. இதுக்கப்புறம் ஒன்னொன்னா பார்த்து பண்றாரு, மக்களுக்காக பண்ணுவாரு, எதிர்பார்க்கிறோம். நாங்க நினைச்சபடி அவர் பண்ணுவார் கண்டிப்பா. அவருக்காக நாங்க எப்பயுமே நிப்போம். கொளத்தூர்லயே வந்து அவங்க தொகுதினாங்க. பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பல வருஷமா ஆண்ட மு.க. ஸ்டாலினோட ஆட்சி வந்து ஸ்கூலுக்கு போற பசங்க அங்க போறதுக்கு வழி இல்லாத இத்தனை வருஷமா இருந்து இப்ப அண்ணன் ஆட்சியில சரி பண்ணாங்க. சுத்தின்னு போற பசங்க வந்து அவ்வளோ ஃபீல் பண்ணாங்க எல்லாருமே அந்த ஜனத்துலலாம். ஆனா இப்ப அண்ணன் ஆட்சியில அது எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு. அதே மாதிரி பெரம்பூர் தொகுதியிலே அண்ணன் ஜெயிச்சிருக்காரு. அது ஃபுல்லா எப்படி சின்ன சிங்கப்பூர் கூட மாத்துவாருண்ணா. எனக்கு நம்பிக்கை இருக்கு. என் அண்ணனால முடியாதது எதுவுமே இல்லைண்ணா. அவர் தொட்டது எல்லாமே ஜெயந்தான். அவர் வந்து ஜெயிக்கிறதுக்குன்னு பிறந்தவர். அவர் எது தொட்டாலும் ஜெயந்தான். ஐ ஹாப்பிண்ணா. ரொம்ப ரொம்ப ஏங்க அண்ணா பல்கலைக்கழகத்துல வயசு பொண்ணுக்கு நடந்த கொடுமை அப்ப யாருங்க இருந்தது ஆட்சியில? திமுக தானுங்க இருந்தது. அப்ப அவங்க தண்டனை கொடுக்க வேண்டியதானே, ஏங்க கொடுக்கல? ஏன் கொடுக்கல? எல்லா பொம்பளைங்க தான், எல்லா பொம்பளை பசங்களை பெற்று வச்சிருக்கோங்க தான். படிக்க எதுக்கு அனுப்புறாங்க? படிப்பு தான் ஒரு பெண்ணுக்கு கல்வி வந்து ரொம்ப முக்கியம்னு சொல்றாங்க. ஓகே, நாங்க அனுப்புறோம்ல, அந்த இடத்துல பாதுகாப்பு இருக்கா? ஆனா இப்ப இருக்கு, அப்ப இல்ல. திமுக ஆட்சியில பாதுகாப்பு இல்ல. ஆனா என் அண்ணா ஆட்சியில தப்பு செய்யற ஒவ்வொருத்தருமே வந்து பயந்து வேலை செய்யறாங்க. இப்போ தப்பு செய்யறவங்க கூட பயந்து வேலை செய்யறாங்கன்னா தப்பு நடக்க கூடாது. எந்த இடத்துல தப்பு நடக்காத அளவுக்கு அண்ணன் பாத்துக்கிறாரு. ரோட்டு மேல குடிச்சிட்டு கொண்டு விளையாடு ரொம்ப அட்டகாசம் பண்ற பசங்க இந்த சைட்ல இருந்தானுங்க. இப்ப அந்த மாதிரி இல்ல. இது ஒரு 3-4 ஒயின் ஷாப் எடுத்துட்டாங்க இந்த சைட்ல. ஒன்னே ஒன்று தான் இருக்கு. அது இந்த வேலை செய்யறவங்க வந்து குடிக்கிறவங்க கொள்றவங்க அது ஒண்ணு இருக்கிறது ஒரு பிரச்சனை கிடையாது. வேலை செஞ்சுட்டு வந்து சாப்பிட்றது இது ஒரு ஒயின் ஷாப் ஒன்னே ஒன்று தான் இருக்கு. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்கு முன்னாடி ஒரு 4-5 இருந்தது, எல்லாம் காலி ஆயிடுச்சு. இப்போ எனக்கு பிகில் ஊத்த தெரியாது. தெரிஞ்சிச்சுன்னா நான் பிகில் ஊத்திடுவேன். எப்பா எனக்கு வந்து மகளிர் என் உயிர் போற கட்சின்னு இருப்பேன். எப்பா எப்பா செல்லம் இங்க பாருங்க, எனக்கு மகளிர் உதவித்தொகை வரல, எந்த ஆட்சிலையும் வரல. அப்புறம் எனக்கு அது ஒன்று வேணும்ப்பா. நான் ஆவின்ல கடை கேட்டிருந்தேன். 18 வயசுல இருந்து நான் வரேன் தற்காலிகமா. எனக்கு வயசாயிடுச்சு. ஏதாவது ஒரு கடையாவது எனக்கு பரிந்துரை செய்யுங்கன்னு. போகிற இடத்துல பரிந்துரை செஞ்சுட்டேன்றாங்க. இங்கே வா, அங்கே போ இப்படி தான் சுத்தல விட்டாங்க. 5 வருஷம் முடிஞ்சிச்சு. அது இன்னமும் வச்சிருக்கிறேன், பேப்பர் இன்னமும் வச்சிருக்கேன். முதலமைச்சர் முன்னால் கொடுத்தேன், முன்னாள் அமைச்சர்கிட்ட கொடுத்தேன், அன்பரசுக்கிட்ட, குடிசை மட்டு வாரியம் அவங்களும் எடுக்கல. எம்எல்ஏ கிட்ட கொடுத்தேன், ஆர்ஜி சேகர் ஐயா கிட்ட. அவர் வந்து பார்த்தாரு, சுற்றி காவா நிற்குது. அவங்க சொல்லியே நடவடிக்கை எடுக்கல. இப்போ முதலமைச்சர்கிட்ட போய் கொடுத்துட்டு வந்தேன். இப்போ அசம்பிளியில் போய் வேலை செஞ்சுட்டு கொடுத்துட்டு வந்தேன். அதை பற்றி நடவடிக்கை எடுத்து எங்கள் ஜே பிளாக் மூர்த்திங்க தெருல மறு தேர்தல் வைக்கிறதுக்கு ஐயா தயவு செய்து பரிந்துரை செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும். உரிமையா சொன்னார் பாத்தீங்களா? உன் அண்ணன், உன் புள்ள, உன் தம்பி எங்க கேட்டாலும் காசு கொடுக்க முடியாது சொல்லுங்க. உண்மைதான். இதுக்கு முன்னாடி அரசாண்டுங்க வந்து ஊழல்ல தாங்க ஊறி போனாங்க. இப்போ ஊழல் என்றதே இல்லை. எங்க போனாலும் சரிங்க, ஒரே நல்ல வேலை நடக்குது. நான் ஏன் போய் சொல்லணும்? அட்ரஸ் மாற்றணும். ரேஷன் கார்டு வந்து எங்களுக்கு இங்கே, நாங்கள் வந்து இப்போ ரெடில்ஸ் போயிட்டோம். எங்களுக்கு வந்து இங்கே தான் அந்த எப்படி ஏரிக்கறி ஏண்டாதான் எங்களுது. அட்ரஸ் மாற்றணுன்ட்டு நாங்கள் போயிட்டு வெள்ளைய மார்க்கெட்டில் போய் மாற்ற போனோம். மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு half அன் ஹவரில் எங்களுக்கு முடிஞ்சிச்சுங்க. 1 ரூபாய் செலவு பண்ணல. ஒரு ஃபார்ம் காசு குத்து வாங்கல. இதுக்கு முன்னாடி காசு குத்து வாங்கணும். ரேஷன் கார்டு வாங்குறப்போ காசு குத்து வாங்கணும். ஃபார்முக்கு 100 ரூபாய் 200 ரூபாய் வாங்குவாங்க. ஆனால் இப்போ 5 காசு செலவு பண்ணாதான் அட்ரஸ் மாற்றினேன் நான். ஆனால் இந்த ஆட்சி தானே இது மாதிரி மாற்றத்தை தானே நாங்கள் எதிர்பார்த்தோம். ஒரு நாள் எப்படி சொல்றதுன்னா ஒவ்வொரு நாளும் கண்ணீர் வடித்தோம். ஆனால் இப்போ எங்கள் கண்ணில் தண்ணீரே வராது. ஏன் கேளுங்க, எந்த நாள் நாங்கள் டிவி ஆன் பண்ணுறோமோ செல்லில் டிவியில் அண்ணன் என்னைக்கு ஆட்சி தொடங்கினாரோ அதை கட்சி தொடங்கினாரோ
அன்னிலேருந்து இன்ன வரைக்கும் டிவி மட்டும்தானே வாழ்க்கை. டிவி 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 செய்தி மட்டும்தான். செல்லுலேயும் நாங்கள் அதுதான் பார்க்குறோம். கரண்ட்டு சப்போஸ் சன் டிவி கரண்ட் கட் ஆயிடுச்சுன்னா நாங்கள் செல்லில் பார்க்குறோம். செல்லில் பார்த்து முடிஞ்சு சட்டசபையில் என்ன பேசுகிறாங்க முத கொண்டு பார்க்க வச்சிட்டாருண்ணா. மனு எடுத்துன்னு வந்திருக்கேன். முடிஞ்சா கொடுக்கலாம். டைம் அவருக்கு இல்லைன்னா ஓகே. இதில் வந்து எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து கை கால் ஸ்ட்ரோக் ப்ராப்ளம். 9 வருஷம் ஆகுது. வருமானம் இல்லை. 2 பசங்களை படிக்க வச்சுட்டேன். இதுக்கு மேலே வருமானம் இல்லை. அவங்களுக்கு கொஞ்சம் ஃபீஸ் காசு கட்ட முடியல. 2 மாதம் வாடகை கொடுக்க முடியல. ரொம்ப அசிங்கமாக